வணக்கங்க. கோவை மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக பேசுறேங்க. பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இப்ப காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் வெளியிட்டு இருக்காங்க. அடிவாங்கின ராஜீவ்காந்தி மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிச்சவங்க கொடுத்த புகாரின் பேர்ல முதல் எஃப்ஐஆர் ஆகவும், அடிவாங்கிய ராஜீவ்காந்தி கொடுத்த புகாரின் பேர்ல இரண்டாவது எஃப்ஐஆர் ஆகவும் போடப்பட்டிருக்கு. இதுல பெரிய நகைச்சுவை என்னன்னா, அடிவாங்கின ராஜீவ்காந்தி கொடுத்த புகாரில் போடப்பட்ட அஃபென்ஸ் என்பது குற்றங்கள் என்பது பெயிலபிள் அஃபென்ஸா போட்டிருக்காங்க. அடிச்சாங்க தெரியுங்களா, இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அடிச்சாங்கல்ல, ராஜீவ்காந்தி மீது விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த புகார்ல 3 பிரிவின்கள்ல நான் பெயிலபிள் போட்டிருக்காங்க. இதுல மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னா, இப்ப அவங்க கொடுத்த புகார் இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த புகார்ல அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. என் தலைவரை திட்டமிட்டு வழிமறிச்சு வாகனத்தை விட்டு மோதி, எப்படி அந்த பைக் ரிவர்ஸ்ல மோதி அதுக்கு பிரச்சனை பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த புகார்தாரர் அந்த ராஜீவ்காந்தி சமாதானம் இறங்கி சமாதானப்படுத்தினாரு. எப்படி சமாதானப்படுத்தினாருன்னு ஊர்வலத்துக்கே தெரியும். அதே நேரத்துல அந்த புகார்ல ராஜீவ்காந்தி கொடுக்கப்பட்டதா அந்த புகார் சொல்லப்படல திருமாவளவன் முதல்ல இறங்கி அந்த கட்சிக்காரங்க அடிச்சும் போது யாரா அவன் அடிச்சு விரட்டி விடுவான்னு சொன்னதாக அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை அக்செப்ட் பண்ணும் விதமாக இவரோட திருமாவளவனோட பேட்டியில என்ன சொல்றாரு, அவன் முறைச்சதுனாலதான் அவனுக்கு அடி கூட சரியா அடிக்கல, 4 தட்டுதான் தட்டுனாங்க சொல்றாரு. அப்ப அந்த ராஜீவ்காந்தி சொன்ன புகாரின் உண்டான சாராம்சம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே இதில் கருதப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை சரியா வழக்கு பதிவு செய்யல. ராஜீவ்காந்தி கொடுத்த புகார்ல குறிப்பா வண்டியை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டிருக்கு. அந்த புகார்லயே அவங்க வண்டியை அடிச்சு நொறுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா ஒரு பொருளுக்கு சேதம் விளைவிப்பதற்கு உண்டான நான் பெயிலபிள் செஷன்ஸ் அஃபென்ஸ் அதுல சேர்க்கணும். ஆனா அதுல அவங்க அதை சேர்க்கல. வெறும் கண்துடைப்பு கெட்ட வார்த்தையால் திட்டமாகவும் கையால் அடிச்ச குற்றம் மாதிரியும் போட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்த தமிழ்நாடு காவல்துறையோட நேர்மை சரியான விசாரணை எப்படி போன்றது மக்களுக்கு உங்களுக்கே தெரிய வரும். முற்றிலும் ஒன் சைடு அப்படியே பார்த்தாவே தெரியுது. இது விடுதலை சிறுத்தைகளை காப்பாத்து இந்த எஃப்ஐஆரே போட்டிருக்க தேவையில்லை. எங்களுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கையே போயிருச்சு. நாங்க வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்ப என்ன முடிவெடுக்கிறோம்னா, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும். மாற்றாத பட்சத்துல நாங்க நீதிமன்றம் மூலியமா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி தக்க தீர்வு காணப்படும். அப்போதுதான் இந்த பார் கவுன்சிலுக்கு உள்ள என்ன பிரச்சனை நடந்தது, அதோட சிசிடிவி புட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு